ஒருத்தனுடைய மரணத்தை இந்த பக்கியெல்லாம் பார்க்கலையும் தேட்டர்லையும் பீச்சிலையும் லவ் பண்ணலான்னு யார் சொல்றது? பிறந்த தினமே தெரிய மாட்டேது. பள்ளிக்கூடத்தில் ஒன்றா இருக்குது, நெஜத்தில் ஒன்றா இருக்குமா பிறந்ததுனாலே? பள்ளிக்கூடத்துக்கும் நெஜத்துக்கும் ஒன்றும் இல்லையே. 31/7 இருக்கு எனக்கு ரெக்கார்டு. ஆனால் 1ஆந்தேதி நான் பிறந்தது எங்கள் அம்மா. இது உண்மை. நான் சொல்கிறேன், கொடைக்கானல் போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அங்கே எவ்வளோ எஸ்டேட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டு வாழுங்க. ஒரு வாடகை வீடு எடுத்து வாழ வேண்டியது தானே. மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனிதருக்காக அல்ல. அத்தாடியாத்தா, மனிதனாலே புரிஞ்சுக்கணும்னா அப்புறம் அது என்ன காதல்? அது கண்ணில் தெரியுமா அங்கே நீ கையில் காடுமோன்னு, காலம் இருக்குது, நேரம் இருக்குது, கொஞ்சம் பொருங்க இருக்குன்னு அவசரமோன்னு வரும் அந்த வரி. அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஏடா டபுள் மீனிங் தான் இல்லை, ஸ்ட்ரைட் அடி தான், பாட்டே அடி தான். காதலை 2 எக்ஸ்டெண்ட் காமிச்சாங்கம்மா. ஒன்று நிர்வாணமாக அலைஞ்சுது, இன்னொன்று சுடுகாட்டோட கொளுத்துறதா வச்சு படத்தை எடுத்து விட்டாங்க. குழம்பிட்டான் எல்லாம். லவ் பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? சிகரெட்டால் கையில் சுட்டுக்கணும். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள்னு ஃபுல்லாக பாட்டு கிட்டு படம் ஓடவே இல்லை. ராஜராஜன்னு சொல்லி தஞ்சாவூர் பெரிய கோயில் நடிக்கிறது கேட்டாங்க, சிவாஜி கணேசன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு பொது இடத்துல 4 பேர் வந்து போகிறான், இது என்னது? நான் உங்களோட உணர்வுகளே தப்புன்னு சொல்லலை. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்விம்மிங் பூலில் ஜட்டி பண்ணியோட நான் குதிக்கலாம், நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் ஜட்டி பண்ணியோட போவியா? நான் ஆம்பளே போக முடியுமா? இப்போ இன்னைக்கு இவ்வளோ அட்வான்ஸ் வந்துட்டு லிவிங் டுகெதர் பற்றி சொல்கிறேன். இந்த சூழ்நிலை தானே ஆணவ கொலை இங்கே நடக்குது. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காதலர்கள் தினம். நிறைய படங்கள் ரீலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைடு எல்லாம் லீவை போட்டு லவர்ஸ்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வெளியே ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க. காதலர் தினம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? காதலர் தினம் இப்ப நிஜமாவே கொண்டாடப்பட்டு இருக்கா? முதல்ல காதலர் தினம் எதனால் கொண்டாடப்படுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். 3ஆம் நூற்றாண்டில் புனித வேலண்டைன் அவர் வந்து அரசரை மீறி ரோம் நாட்டில் படை வீரர்களுக்கு திருமணம் கிடையாது. ஏன்னா போர் பயிற்சியில் உள்ளவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்றது அந்த மன்னருடைய கட்டளை. அப்போ மன்னருக்கு தெரியாமல் இந்த படை வீரர்களுக்கு ரகசிய திருமணம் செய்து வைத்தார் புனித வேலண்டைன். அதுக்காக அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டு இந்த February 14th, இந்த 14ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாள் இன்று. இது ஒரு துக்க நாள், பெரிய துக்க நாள். உண்மைதான், பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஒருத்தனுடைய மரணத்தை இந்த பக்கியெல்லாம் பார்க்கலையும் தேட்டர்லையும் பீச்சிலையும் லவ் பண்ணலான்னு யார் சொல்லுவதுன்னு தெரியல. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டாவது போய் லவ் பண்ணுங்க. மரண தண்டனை அப்பயே சொல்லியிருக்கான், லவ் பண்ணணும் மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகே, காதலுக்கு நம்ம எதிரானவெல்லாம் இல்லைம்மா. பாம்பு லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, உலகம் யூனிவர்சலே லவ் தானம்மா. அது இல்லாமல் ஏது மலர்கள் லவ் பண்ணி மகரந்த சேர்க்கை நடந்தால் தானே மரம் செடி கொடியெல்லாம் வருகும். காய்கனி இல்லாட்டி வராது இல்லை, இனப்பெருக்க ஆகாது இல்லைம்மா. ஆனால் அதுக்கு போய் ஒரு டே வச்சு கொண்டாடுவோங்கிறது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. திருமண நாள் கொண்டாடுற என்னப்பா, திருமண நாள் கேசட்டை போட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க? இல்லைப்பா, அப்பா கடைசியாக சிரிச்ச நாள் அன்றைக்கி தான்ப்பா அப்படின்றது தான் திருமண நாள் கேசட். திருமண நாள் கேசட்டை பார்க்கக்குள்ள ஆக்சுவலாக ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் உண்டாகும். காமெடிக்கு சொன்னேன், நல்லாயிருக்கும். அது நல்லா ஒரு நினைவுகளை கடத்திட்டு போகும். வீட்டில் சோறு போடுவாங்கன்னு சொன்னேன். அப்படி இல்லை, ஹோட்டலில் சோறு இருக்கு. இல்லாட்டி என்ன காசு கொடுத்தா ஜெப்டோவில் சோறு வரும், வந்தது ஸ்விக்கி சுமோட்டோவில் சோறு வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்று 5 அரசால முடியுமா, கெஞ்சி பெண்டால முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். காதலை தாண்டி அரேஞ்ச் மேரேஜே சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுக்கு ஒரு டே கொண்டாடுறது, ஆக்சுவலாக நீங்கள் பர்த்டேலாம் எப்போ கொண்டாட ஆரம்பிச்சு? நீங்கள்லாம் கொண்டாடிருப்பீங்க. நாங்கள் ஜென்சி கிட்ஸா? நான் பர்த்டே வந்து 2015ங்கிறது தப்பு. 2000 ஒரு 5-6 வருஷமானு வச்சுக்கலாம், அவ்வளோதான். உண்மையும் கூட உண்மைதான் அது. அதுவும் இப்போ ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அண்ணா கொண்டாடுறாங்க. ஒரு அண்ணாவோட சேர்ந்து கொண்டாடுவோம், அதான் உண்மை. இது வேலண்டைன் டேங்கிறது, வேலண்டைன் அவர் செத்து போயிட்டார். அவரை பற்றி நம்ம வந்து இப்போ கண்ணீர் மல்க அவரை பற்றி நினைக்கணும். பாவி, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்பயே கொலை பண்ணியிருக்கானையாவே. இப்போ உள்ள ஆணவ கொலை மாரி அப்போ அந்த மண்ணை இறங்கிட்டு இருக்கான். அது எப்படி சார் காதலர் தினமா மாறுச்சு? 18ஆம் நூற்றாண்டில்
அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் கொண்டாடப்படுது. பட் இந்தியாவுக்குள்ளே எப்போ இறக்குமதி ஆனதுலாம் தெரியல. நமக்கு எங்கம்மா பிறந்த தினமே தெரிய மாட்டேது. பள்ளிக்கூடத்தில் ஒன்றா இருக்குது, நிஜத்தில் ஒன்றா இருக்குமா பிறந்த நாள். பள்ளிக்கூடத்துக்கும் நிஜத்துக்கும் ஒன்றும் இல்லையே. 31/7 இருக்கு எனக்கு ரெக்கார்டு. ஆனால் 1ஆந்தேதி நான் பிறந்தேங்குது எங்கள் அம்மா. எது உண்மை நான் சொல்கிறது? 1ஆந்தேதி தான் என் பிறந்தநாள். ஜூன் 1 தான் என் பிறந்தநாள். ஆனால் பள்ளிக்கூடத்து ரெக்கார்டில் அது ஏதோ அந்த முன்ன பின்ன வர்றதுக்காக சேர்ப்பாங்களா, அது தெரியல எனக்கு. அந்த வயது பூர்த்தி ஆனாதான் உங்களை அது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துருப்பாங்க. அப்படின்னு பார்த்தாலும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. 7வது மாதம் இங்கே இருக்குது, 1வது மாதம் 1ஆந்தேதி ஜூன் இங்கே இருக்குது. சரி ரைட் ஓகே அப்படி இருந்துட்டு போட்டோம், ஃபேன்சியாக இருந்துட்டு போட்டோம். இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்ததுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வறுமை ஒழிப்பு நாள் தான் ஒன்று கொண்டாடணும். வறுமை ஒழிப்பு தினம் தானே வேணும். இங்கே 40 கோடி பேர் சாப்பிடாம தூங்குறான், 3 வேளை சாப்பிடல, சாப்பாடு இல்லை, பட்னி. ஒரு நாள் கொண்டாடினா பரவாயில்லையே சார். சாக்லேட் டேன்றா, ரோஸ் டேன்றா, டெடி டேன்றாங்க, அதுவும் ஹக் டே, கிஸ் டே. அந்த இந்த பரிதாபங்களில் கோபி சுதாகர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ரியலி இந்த ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னியாக நான் பார்க்குறேன் அவங்கள. அண்ணாச்சி கடையில் போய் சில்க்கு தான் வேணும்னு சாக்லேட்டு கேட்டிருக்கேன். சில்க் இல்லைனா எது கடை வச்சிருக்குன்னு கேட்டிருக்கேன். ஏட்டா டேய் அப்படின்னு பாருல, இன்னைக்கு எங்கேப்பா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்பா, கிளாஸுக்கு போகிற பொட்டெல்லாம் வச்சுட்டு போவார். அப்படியா, இன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், மாரியம்மன் கோயில் அழைச்சி கூட ஒரு மொட்டை போட்டு விட்றேன். அப்படியாப்பா, சரி ஓகேப்பா, நான் வீட்டிலே இருக்கப்பா. ஏன்டா டேய் இப்படி சொன்னாக்க நான் அவனை நம்பிட்டேன்னு நினைக்கிறான். என்னது இது இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகிறான் ஸ்கூலுக்கு, February 14th அப்படின்னு சொல்லி அது நல்லா ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் எடுத்திருந்தாங்க. உண்மை காதல் ரொம்ப இங்கே தவறாக எல்லார்ட்டையும் டீச் பண்ணப்பட்டுருச்சுமா. ஒன்றும் புனிதமாக டீச் பண்ணிட்டாங்க, இன்னொன்று அதை கொச்சையாக டீச் பண்ணிட்டாங்க. புனிதம்னா லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா போய் குணா குகையில் குதிக்கிறது, அதெல்லாம் என்ன பழக்கம்? குணா குகை வரைக்கும் போக தெரியுது, அங்கே ஒரு எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ தெரியாதா? கொடைக்கானல் போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அங்கே எவ்வளோ எஸ்டேட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டு வாழுங்க, ஒரு வாடகை வீடு எடுத்து வாழ வேண்டியது தானே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அத்தாடியாத்தா, மனிதனாலே புரிஞ்சுக்கணும்னா அப்புறம் அது என்ன காதல்? அது யார் புரிஞ்சுக்குவா? அதெல்லாம் தப்பான லாஜிக். அதில் கமலஹாசன் ஐயா பாவம், அந்த கேரக்டர் வந்து மனநலம் பிறண்ட மாதிரி உள்ள கேரக்டர் அது. அதெல்லாம் போட்டுக்கிட்டு மானே தேனே கண்மணி அன்போடு காதலன்னு படம் நல்லா இருந்தா பாட்டு நல்லா இருந்தா ரைச்சமா வீட்டை பக்கம் வந்தோம்னா லவர்ஸை கரெக்ட் பண்றதுக்கு அதுதானே சார் வேத வாக்கு. அதெல்லாம் வேண்டியதில்லை, 10 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுன்னா போதும், லவ் உண்டாயிடும். பெரிய கவிதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் செத்து போகுது. எல்லாரும் கவிஞர் ஆகிட்டாங்க, எல்லாரும் போயட் ஆகிட்டாங்க, எல்லாரும் எழுத்தாளர் ஆகிட்டாங்க. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், லூர்தர் இவங்கெல்லாம் தூக்கி அடிச்சாச்சுருவாங்க போல இருக்கு. எல்லாரும் எல்லாம் கட்டு காப்பி தூக்கி ஒருத்தர் கீழே போட்டிருக்கான், இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி பெருமை கொள்ள வேண்டாம். எடுத்து தானேப்பா எல்லாம், இந்த கட்டன் காப்பி அண்ட் பேஸ்ட் தானேம்மா எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சால் கூட சில தத்துவங்கள் போடுறது இல்லைம்மா. நானே எனக்காக தோணுதில்லை சில தத்துவம், அது நானே போடுறதில்லை. ஏன்னா அதுவும் கட்டன் காப்பி அண்ட் பேஸ்ட் மாரி இருக்குது. நான் போட்ட தத்துவத்தை 3ஆவது நாள் ஸ்டேட்டஸில் நீயே வச்சிடுற, என்னத்தை போய் நம்ம எழுதுறது தனியாக அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிற்பாடு தமிழ் சினிமாக்கள் காதலரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக சிவாஜி கணேசன் தண்ணியை போட்டுட்டு யாருக்காக ரத்தத்தை கக்கிக்கிட்டு கடைசியாக டாக்டர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சோண்டு விஸ்கி சாப்பிட்டு தான் ஆகணுன்னு. இல்லை டாக்டர், நான் என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் விஸ்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணார். அது நல்லாயிருக்கும், அந்த படங்கள் நல்லாயிருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுனா இன்னொரு இந்த ஜெனரேஷனில் உண்மையான லவ் இருக்குதா? அந்த இப்போ அந்த ஜெனரேஷனில் இல்லைம்மா, அந்த ஜெனரேஷனில் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கிறான் பாரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு. மேரேஜ் அசம்பிளரே மர்டர் பண்ணியிருக்கான், கரெக்டு தானே? அவன் பாவம் வேலண்டைன், அவன் புனித வேலண்டைனே மர்டர் பண்ணி விட்ருக்கான். போடா சித்து போடா, நீ என்னடா மேரேஜ் பண்ணி வச்ச அப்படின்னு. அப்புறம் சிவாஜி கணேசன் அப்புறம் எம்ஜிஆர் ஐயாட்ட மாறிடுச்சு. எம்ஜிஆர் ஐயா வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியாக லவ் பண்ணார், கொஞ்சம் ஓடி ஆடி ஜாலியாக லவ்விங் இருந்துச்சு. பட் லிவிங் அவர் ஜாலியாக இருந்தார். அப்புறம் ரஜினிகிட்ட வந்துச்சு அந்த காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சிலே காதல். அவரை உண்மையாக லவ் பண்ணிட்டு கிடக்கிற பொண்ணு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுலோக்ஷனா விழுந்து இவரை லவ் பண்ணிட்டு கிடக்கும், நேசிக்கும், வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து விவசாயம்லாம் பண்ண வைக்கும். இவர் பார்த்தா குதிரையில் வர்ற மாதவியை லவ் பண்ணுவார். அவன்கிட்ட லவ் பண்ணிட்டு மரத்தில் பச்சையில் எழுதுறது. அப்புறம் சப்பாத்தி கல்லி இப்போ சப்பாத்தி கல்லி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி மரத்தில் எழுத ஆரம்பித்தான். மரத்துக்கு வலிக்குமாண்டா, மரத்துக்கு வலிக்கும், மரத்தில் போட்டு கேம்பஸால் எழுதுறதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் அந்த லவ் அப்படியே கமலஹாசன் சார் கையில் ஒப்படைக்கப்பட்டது. கமலஹாசன் சார் அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி ரஜினிகாந்த் மரத்தோப்போட நிறுத்தினார். கமலஹாசன் ஐயா பெட்ரூம் வரையும் எடுத்துகிட்டு போனார் அந்த காதில். ஏன் ரோட்டில் நின்று லவ் பண்ணுறது, வா ரூமுக்குள்ளே வச்சு லவ் சீன் எடுப்போன்னு ஐயா படு பயங்கரமாக எடுத்து வச்சார். லிப்லாக் சீன்லாம் பயங்கரமாக வச்சது ஐயா தான். எம்ஜிஆர் எடுத்திருக்காரு, இதோட பயங்கரமாகலாம்
கமலஹாசன் மறைவு காய் மறைவா பாட்டே இட கூடமா எழுதி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பாட்டெல்லாம் போட்டு கேட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். டபுள் அர்த்தம்லாம் இல்லை, டைரக்டா அர்த்தம் தான். அதாவது கண்ணில் தெரியுமா அங்கனி கையில் காடுமோன்னு, காலம் இருக்கு நேரம் இருக்கு கொஞ்சம் பொறுங்க இருக்குன்னு அவசரமோன்னு வரும் அந்த வரி. அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஏடா டபுள் மீனிங்லாம் இல்லை, ஸ்ட்ரைட் அடி தான், பாட்டே அடி தான். அந்த மாதிரிலாம் எழுதுனாங்க, பாடல்கள் எழுதுனாங்க. அப்புறம் கமலஹாசன் ஐயா அதை வந்து ரொம்ப ஃபேண்டசியாக ரொமான்டிசிஸ் ஆக்கி லவ் பண்ணார். அப்புறம் விஜய்க்கு வந்துச்சு. விஜய் வந்து காதலுக்கு மரியாதை, பிரியமுடன் இப்படி ஒரே லவ்வாக இருக்கும். காதலுக்காக நண்பனையெல்லாம் கொலை பண்ணுவார் பிரியமுடனில். சைக்கோ லவ்வாக இருந்துச்சு. சைக்கோ லவ் எல்லாரும் கமலஹாசனுக்கு இருக்குது. குணா இருக்குது கமலஹாசன் சாருக்கு சைக்கோ லவ். சோப்பு ரோஜாக்கள் இருக்குது சைக்கோ லவ். தனுஷு கொண்டு வச்சாங்க காதல் குண்டுன்னு. அவர் போட்ட செல்வராகவன் போட்டு தனுஷு அந்த சோனியா அகர்வாலை விட்டு பிறண்டு உருளுங்கன்னு சொல்லி, அப்புறம் செல்வராகவன் 70 ரெயின்போ கால்னு படம் எடுத்து எப்பா காதலை 2 எக்ஸ்டெண்ட் காமிச்சாங்கம்மா. ஒன்று நிர்வாணமாக அலைஞ்சுது, இன்னொன்று சுடுகாட்டை கூட கொளுத்துறதா வச்சு படத்தை எடுத்து விட்டாங்க. குழம்பிட்டான் எல்லாம். லவ் பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? சிகரெட்டெல்லாம் கையில் சுட்டுக்கணும், பட்டு 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 எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம உடம்பை செதைச்சிக்கிறது எப்படி லவ்வாக இருக்க முடியும்? கட்டாய காதல். கட்டாய காதல், மற்புறுத்துறது, கழுத்தாக இருக்கிறது, ரெட்டில் எச்சி தொட்டு இது என்னது ரத்தத்தை தொட்டு எழுதுறது. உனக்காக நான் ரத்தம் சிந்துறேன். நான் இந்த லவ் லெட்டர்லாம் படிச்சிருக்கேம்மா. மரணத்தின் மடியில் அப்படின்னு ஒருத்தன் நான் கவிதை, மரணத்தின் மடியில்னு சொல்லி. அந்த பிள்ளை நல்லா அழகாக இருந்தது, இவன் சுமாராக தான் இருந்தான். எப்படா இந்த மேட்சிங்கெல்லாம் நடக்குது? நம்மளும் தான் சுற்றிக்கிட்டு வர்றோம். இந்த சித்தா அப்படின்னு பேரில் சுப்பிரமணியபுரத்தில் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருடா வச்சுருந்தா எவ்வளோ அவனுக்கு மாட்டுவா? சீச்ச மூமா வேண்டா அப்படின்னு பாருல அந்த படத்தில் சுப்பிரமணியபுரத்தில். அப்புறம் கமலஹாசன் சார்கிட்ட இருந்து அப்புறம் விஜய் சாருக்கு மாறினுச்சு. விஜய் காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், கனவு காணுவார். அதில் தொடங்கிட்டு ஒரு பெரிய மச்சம் இருக்கிற அப்பாவுக்கு. எப்படிம்மா அதை கண்டுபிடிக்க முடியும்? பொண்ணு பார்க்க முடியுமா? ஆமாம், தொடைய காமிமா. இப்போ ஒரு மச்சம் இருக்கான்னு பார்த்தா கடுப்பாயிட மாட்டாங்க. மோன் தெரியவே தெரியாது இவருக்கு. கயத்துலாம் ஆடும். வண்ண நிலவே தேவையான உண்மையாக லவ் பண்ணும் விஜய். பரிதாபமாக இருக்கும் தேவையான கேரக்டர். ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த படம்லாம். படம் வளைச்சு பார்த்தது. அப்புறம் அதை முடிஞ்சுது. அப்புறம் அஜித்து கிட்ட வந்துச்சு காதல் கோட்டை. பார்க்காமே பாட்டு காழம். நல்ல வேலை தேவையானி கொஞ்சம் கோணிக்கிட்டு இருந்தால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல. என்ன தேவையானி நல்லா வெள்ளை வெளியேன்னு இருந்தாங்க அந்த படத்தில். அஜித் எப்பயுமே வெள்ளை தான், அப்படியே லெட்டராக எழுதுவாங்க. ஏமாப்பா நீ தான் அப்ளிகேஷன்லாம் போடுற, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அனுப்ப வேண்டியதுனா அந்த அட்ரஸுக்கு அனுப்புனா பார்த்துக்க போகிறாங்க. போட்டோ அனுப்புங்கன்னு. கல்யாணம் ஆனாலே ஓரத்தில் போட்டோ விட்றாங்கல்லம்மா. பார்க்குறது இல்லையா சார்? மேட்ரிமோனியில் எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இப்போ மணமக்கள் பூரா ஃபேக் ஐடி வச்சுருக்காங்கம்மா. பூரா ஃபைலுக்காம பொம்பளை பேர் வச்சுருக்காங்க. ப்ரொஃபைல் பிளாக் எடுக்குது. உள்ளே போய் ஓப்பன் பண்ணி நீ யார் அட்ரஸ் தெரிஞ்சுக்கூட ப்ரொஃபைல் பிளாக்டு. கமெண்ட் அடிக்கிறோம் ப்ரொஃபைல் பார்த்தா பிளாக்டு. ப்ளாக் பண்ணி வச்சு எதுக்குமா கமெண்ட் அடிக்கணும்? அப்புறம் அஜித்குமார் சார் அப்படி ஒரு மாதிரி லவ் வான்மதி இந்த மாதிரி உன்னை பார்த்த பின்பு நான் அப்படி போட்டாங்க. போட்டு அதுதான் காதல்னு நம்ம வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இது வரல காதல், இது வரல காதலைன்னு முடிச்சிடுறேன். எது காதல்ங்கிறது முடிச்சு கொடுத்துட்றேன். ஒரு பட்டிமன்ற மாதிரி என்னை பேச வச்சுட்டேன். அதுக்கடுத்து அவங்கள்ட்டேருந்து அப்படியே கை மாறி அப்புறம் பல பேர் அப்பாஸு நீ இல்லை நீ இல்லை அப்படி அப்பாஸு இப்படி இடையிடையே வந்து இப்போ அப்பாஸ் கார்பிக் வந்துக்கிட்டு இருக்காரு. காதலர் தினம். காதலர் தினம். ஐயோ அப்பா 8 பாட்டு இட்டுமா. அதில் இருந்து பாட்டு அத்தனைக்கிட்ட ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனில் போட்டு அடித்து தூக்குனாங்க. கடைசி வரையும் சொல்லப்பட்டார். பார்த்தா அந்த கல்லூரியோட எம்டியோட பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பார். நாசர் தான் எம்டி. என்னப்பா காதலர் தினத்தில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நீ போய் பார்த்தா உன் பொண்ணை தான்டா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? டேய் ஏன் முன்னே ரூட் விட்டுட்டு பஸ்ஸாக இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்களே. பாவம் அவரும் செத்தும் போயிட்டார். குணால்னு செத்து போயிட்டார். அவர் மோனல்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, சிம்ரன் தங்கச்சி, அவங்க செத்து போயிட்டாங்க. அப்புறம் இந்த காதல் உரல் அறப்பட்ட பள்ளி மாரி கொஞ்ச நாள் அங்கே கடந்து விட்டு அப்புறம் இப்போ எல்லா பேர்கள்ட்டையும் வந்துருச்சு. எல்லா நடிகரும் லவ் பண்ணுறாங்க, படம் எடுக்கிறாங்க. பொண்ணை கடத்தி கொண்டு வச்சு சியா விற்கிற மாதிரி லவ் பண்ணுறியா கள்ளதுக்கு போகிறவர் தரலன்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம்? ஐயருட்டு பொண்ணு, ஐயோ கல்லகில் போட்டுறதப்ப நான் லவ் பண்ணுறேன்றோம். காலில் விழுந்து அழுவோம். விட்டுறான்னு எழுதிச்சான்னு தெரியல. பாலாவை தான் கேட்கணும். பாலான்னு எப்பயுமே ஒரு விசித்திரமான ஆள். விட்டுறான்னு எழுதிச்சா இல்லை படவாவி மிரட்டி இடம் எழுதிச்சா சம்மதமும் சின்ன பிள்ளைல கேட்குற மாதிரி. அப்புறம் அதுக்கிட்ட மாட்டி அவர் பொண்ணை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வச்சு இந்த பொண்ணை தற்கொலை பண்ண வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்க பாரு. அப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் சாவலை. காதல்னு ஒரு படம் எடுத்தது பரத்னு ஒருத்தர்கிட்ட. அவன் பாட்டு மெக்கானிக்ஸாக போச்சுட்டு முருகன் பாட்டுக்கு அங்கே கடந்தான் ஆளுக்கு ஆயிலுமா சீர் பண்ணிட்டு வண்டியை. இந்த பிள்ளை சும்மா போய் புது பைக் எடுத்துகிட்டு போய் ஷார்ட் ஆகலாம் அது இதுன்னு சொல்லி சந்தியா இப்போ மூக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணி வச்சிருக்கு. ஏற்கனவே எல்லாம் நல்ல மூக்காக இருந்துச்சு, இப்போ டொக்கு மூக்கை மாற்றி அது உடனே அவர் எடுத்து போய் கிடச்சா அவங்க எல்லாம் வந்து அடித்து மெட்ராஜ் அடிச்சுட்டு வந்து பெரிய பாடாப்பாடி கிடச்சா பைத்தியம் பிடிச்சி முருகன் சுத்துறாப்புல ரோட்டில் கிடந்து
இப்படியா அந்த காதல் வந்து கடந்து 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 ஒருத்தவங்களும் அவங்கவுங்க டேஸ்ட்டு இயக்குனர் சேரன் வச்சா இருப்பார். பழைய காதலை தேடி போகிறது. விளக்கமத்தில் அடிக்க மாட்டான் புருஷன். எங்கடா வந்த படம் ரசிகல் கூட படித்தவனா படிப்போட முடிஞ்சு போச்சு. இங்கே எங்கே வந்த வீட்டு அதை தேடி போனார். ஆட்டோகிராஃப் அது போணுச்சு. அப்புறம் தவமாய் தவமுறையில் அழைச்சிட்டு ஓடுற சீனே வச்சார். இவங்க அப்பா பாவர் ஆச்சிக்கிறேன் போஸ்டர்லாம் விட்டு படிக்க வச்சிருப்பார். அவர் அழைச்சிட்டே ஓடிட்டார். அப்புறம் அப்படியே வந்துச்சு. அப்புறம் 96ன்னு படம் வந்துச்சு. ஆக்சுவலாக 96 எல்லாருமே பாராட்டுறாங்க. ரொம்ப எனக்கு மனதுக்கு பிடிச்சவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து நல்லா இருக்கடாது அப்படின்னா எனக்கு என்னமோ அது புரியவும் இல்லை, கனெக்ட் ஆகலை. ரொம்ப நீ நல்லா அமெரிக்கா போகிறேங்கிற, இவன் பார்த்தா தாடி வச்சுக்கிட்டு போட்டா பிடிச்சி சுற்றின்னு இருக்கான். ஒன்றுமே லைஃப் நல்லா இல்லையா? முதல் காதலை மறக்க முடியல சார். அவர் மறக்க முடியலையா? 90 வயசில் எங்கள் ஊரில் தாத்தா இறந்துட்டார். அவர் 15 வருஷமாக படுக்கையில் இருந்து இறந்தார். அவங்க கடைசியாக அது கல்யாண சாவு தானே, ஜாலியாக. நான் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன் எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணுவேம்மா. அழுகையும் நான் கவனிப்பேன். அதுலேயும் ஒரு அருமை இருக்கும், அழகு இருக்கும். அதில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்குள்ள, இவங்க மட்டும் உங்களை மறக்க முடியுமா அப்படின்னு அழுதாங்க. அந்த பாட்டி அதை வீட்டில் சொல்லி சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் சொல்லி பேசுவேன். அது வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கூட இருக்கலாம் தானே. அதுதான் காதல்னு சொல்ல வர்றேன். இப்போ கூட இந்த ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்புறம் இடையில பாலச்சந்தர் போட்டு ஒரு உருட்டினாரு பாரு. ஐயோ, காதலை கன்றாவி ஆக்கிறதே அந்த ஆளுக்கு. அம்மா புது அர்த்தங்கள் பொண்டாட்டிகிட்டேருந்து மாதிரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றுறது, பாட்டு பாடிட்டு சிந்து போயிடுன்னு சொல்லி நல்ல பாடகர் சிவகுமாரை தண்ணி தொட்டி தெரியும் தண்ணியை குடிச்சிட்டு ஆட விட்டது. அவர் ஒரு பக்கெட்டு கல்கின்னு சொல்லிட்டு புள்ள பற்றி இன்னொருத்தண்டு கொடுத்துட்டு பழைய காதலிட்டு வந்துச்சு. என்னடா இப்படி இருக்கடா காதல், ரிவர்ஸில் வருதுடா. ஜாய் கிறிஸ்டல்டாவோட மோசமாக இருக்க. பிள்ளைய பற்றிட்டு இன்சியல் தேட போனால் ரொம்ப சிரமம் இல்லை. அதெல்லாம் அப்படி உருட்டிட்டாங்க காதலை. பட் அதுவல்ல நேச்சர். அப்புறம் லிவிங் டுகெதர். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. யார் கூட வேணால் நீங்கள் லிவிங் பண்ணிக்கலாம். அப்புறம் அவர் இடக்கூடமாக எடுத்து வச்சாருமா. அதாவது மருமக மேலேயே காதலிக்கிற மாதிரிலாம் படம் எடுத்தார். மோனுடைய பொண்டாட்டி லவ் பண்ணி அவங்களோட அம்மாவை கல்யாணம் பண்ணுறது. நீ எப்படா இவளை கல்யாணம் பண்ணுவாங்கிற மாதிரி ட்விஸ்டெல்லாம் வச்சு எடுத்தார் பாலச்சந்தர். அப்புறம் பாலச்சந்தர் சார்கிட்டேருந்து அவர் இயக்குனர் சீக்கிரம் தான் லெஜெண்ட், இறந்து போன மனுஷன். நம்ம அதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து பாரதிராஜ சார்ட்ட வாங்க. அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பித்தார். வேதம் புதிது இதெல்லாம் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டை வந்து அவர் மாற்றினார். காதல் ஓவியம்னு ஒரு படம் இருக்குமா, கண்ணு தெரியாது கண்ணனுக்கு. அதில் வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள்னு ஃபுல்லாக பாட்டு ஹிட்டு. படம் ஓடவே இல்லை. ராஜராஜன்னு சொல்லி தஞ்சாவூர் பெரிய கோயில் நடிக்கிறது கேட்டாங்க சிவாஜி கணேசன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக இந்த படத்தை கொடுத்தாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்த ஷாட் நிறையா இருக்குது அதில். அப்புறம் அப்படியே இப்போ வந்து காதல் பரிணாமாகி லிவிங் டுகெதர் டியூட் வந்துச்சே சார். இப்போ இது அப்பா சமுதாய கருத்து அப்படியா இப்படி எல்லாமே காதல். ஏங்க என்னங்க அப்படி எடுத்து வச்சிருக்காங்க காதல் சார். அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லையா இன்னொருத்தரோட இருந்தது. இப்படி ஒரு ஞாபகம் மறதி உள்ள பொண்ணு தான் நானும் தேடுறேன் அந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கான்னு. இப்போ என்ன செஞ்சிடறாங்க, அதில் காதல் ரைட்டுமா லிவிங் டுகெதர் ரைட்டுமா, அதில் குழந்தை பிறந்தா யாருமா அதை ஏற்றுக்கிறது? யார் சொத்து கொடுப்பீங்க அந்த குழந்தைக்கு? அது மாதிரி சொல்லுது. காதல் புனிதமானது நீங்கள் சொல்கிறீங்க. குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு சொத்து யார் கொடுக்க சொல்லுங்க முதல்ல? ப்ராப்பர்ட்டி. அது இல்லிஜிஸ்டிமேட்டிவ் சைல்டு. சட்டப்படி இந்து ரிலிஜனோ முஸ்லீம் ரிலிஜனோ கல்யாணம் பண்ணாதான், கிறிஸ்டியன் படியோ நீங்கள் கல்யாணம் பண்ணால் சர்ச்லேயோ மாஸ்க்லேயோ இல்லை பள்ளிவாசல்லையோ அல்லது ஜமாத்லேயோ அல்லது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ அல்லது கோயில்லையோ அல்லது கல்யாண மண்டபத்துலேயோ திருமணம் பண்ணாதான் அது லீகலைஸ் மேரேஜ். அது இல்லைன்னா அது கிடையாது. உங்கள் கல்யாணம் என்பது திருமண மண்டபத்துல தான் சார் நடந்துச்சு. வாரே வா. அப்போ காதலிக்க ஒரு நேரமும் கல்யாணத்துக்கு ஒரு நேரமும் திட்டமிட்டு விட்டீர்கள். இதை அப்போ அதை நோக்கி தான் பயணிக்கிறீங்க விரைவாக எல்லாரும். பூரா விலை கூட உள்ள பைக்கு பூரா விற்றுப்பட்டு பொண்ணு உட்காந்துருக்கு 2வது மாடியில். 2வது மாடியில் வடாங்கன்னா காய போட்டிருந்தா எடுத்து கல்லில் கடிச்சிட்டு போகலாம். இவ்வளோ பெரிய சீட்டாக இருக்குது. இவன் பையன் ஓட்டுறான். பெட்ரோல் 15 கொடுங்க லிட்டருக்கு. யார் விட்டு காசு போட்டுட்டு போகிறாங்க. செல்லுன்னு மெரினா பிச்சு நீ போனால் நம்பி ஒழிஞ்சிடும். அங்கே போனால் இப்போ குற்ற நெரிசலாக இருக்கும். ஸ்டாம்பேடாக ஆகிடும். போயிடாதீங்க. வெயில் வேறு அடிக்குது. மெரினா பிச்சு கொடை ஷால் தான் கொடை, நவீன ஷால் கொடை போட்டு இப்படியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க வெயிலில் உட்காந்து. லைஃப்பை பற்றி இந்த சூரிய வெளிச்சத்தில் பப்பரப்பான்னு இழிக்குது லைஃபுங்கிறது தெரியல. உண்மையிலே தான்மா நான் இப்படி பார்க்குறதுமா. நான் ஒன்றும் கூச்சப்படுறது இல்லை. ஒரு பொது இடத்துல 4 பேர் வந்து போகிறான். இது என்னது? நான் உங்களோட உணர்வுகளே தப்புன்னு சொல்லலாம். இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்விம்மிங் பூலில் ஜட்டி பனியனோட நான் குதிக்கலாம். நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் ஜட்டி பனியோட போவியா? நான் ஆம்பளே போக முடியுமா? அப்போ மெரினா பீச் 4 பேர் வந்து போகிற இடத்துல ஆசியாவிலே பெரிய கடற்கரை.
அந்த பெரிய கடற்கரையில் ஒரே சொல்கிறதுக்கு இல்லை, சொன்னால் அது வேற என்ன பூமரங்கள்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, பூமரங்க இருந்துட்டு போட்டோம். பார்க்கு தியேட்டர் இன்னைக்கு தான் சார் கலெக்ஷனு. இன்னைக்கு உயிருள்ள ஒரு விஷயம்னு சொல்லி டி ராஜேந்தர் கொஞ்ச நாள் படாத பாடுபட்டுச்சு. ஒருதலை ராகம்லாம் எடுத்தார் படம், ஃபஸ்ட்டு படம் எங்கள் ஊருக்காரர் தான். நல்ல படமாலாம் அது மாதிரி அவர் ஃபீலிங்ஸாகவே அதை சொல்லுவார். இன்றைக்கி இளமையாக இருக்காருமா அவர். டி ராஜேந்திர படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, உயிருள்ள ஒரு உஷா, அவர் ஒய்ஃபு பேர், அந்த படத்து பேர். அது ஒருதலை ராகம்லாம் வேறு லெவலில் அந்த படம்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. பட் காதலுக்கு இங்கே சரியான டெஃபினேஷன் குழப்பம் தான் இருக்குது. இப்போ நான் பேசுனதே பயங்கர குழப்பம்தான். இப்போ இந்த ஆள் லவ் பண்ண சொல்கிறானா வேண்டாம்ங்கிறானா, என்னதான் சொல்கிறான்? வேணாமா பேய் இருக்கா இல்லையா, பதிலடியில் பாம்பு இருக்குங்கிறான், படம் எடுக்குதுங்கிறான், ஒரே ஒரு ஆள் மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்கிற கதையா? இப்போ நான் கேட்குறதுனா உண்மையான காதல் இருக்கா, அதுதான். தட்ஸ் குட். உண்மையானங்கிறது எதுவுமே இல்லையே. வாங்கின கைமாத்தே கொடுக்க மாட்டான், அப்புறம் லவ் உண்மையாக இருக்கும். இப்போ நாணயமே குறைஞ்சி போச்சுமா. பணம் வாங்கக்குள்ளேயே கொடுக்கக்கூடாதுங்கிற மனநிலையில் வாங்குறாங்க, அப்புறம் இங்கே திருப்பி கொடுக்குறது அதுவே இல்லை. உண்மையான காதல்னா எனக்கு புரியல. எனக்கு இது நல்லாவே கேளுங்களேன் கொஞ்சம், நான் வேணா பேசி தரேன். எப்படி சொல்கிறீங்க உண்மையான காதல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க? அதாவது நிஜமாலுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை லவ்வே ஃபேக்காக இருக்கா? லவ் ஃபேக்காக இருக்குன்னு சொன்னால் ரொம்பவும் என்னை பூமர்னு அடிப்பீங்க. ஆனால் அதான் உண்மையும் கூட. நம்பி வழியுதே குடும்ப நல நீதிமன்றங்கள்லாம். மேக்ஸிமம் அரேஞ்ச் மேரேஜில் கம்மி டைவோர்ஸ் பர்சன்டேஜ் கம்மின்னு சொல்கிறேன், லவ் மேரேஜில் பர்சன்டேஜ் கூட. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்ததே அந்த காதல்ங்கிற ரொமான்டிசிஸ் மட்டும்தான். அது ப்ரோக் ஆகிடுச்சினாலே முடிஞ்சு போச்சு, லவ்லாம் கிடையாது. முதல்லம்மா கல்யாணம் ஆகுதும்மா, ஒரு 6 மாதத்துக்கு எந்த வறுமையும் தெரியாதும்மா. நகை இருக்கும், கொண்டு போய் அடை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு பெட்ரோல் போடலாம், புது பைக்கு, புது பொண்ணு மாப்பிள்ள ஜல்லு புல்லுன்னு கொளிச்சு போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கும். ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போகலாம், கறி சோறாக போடுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் புது மாப்பிள்ள வந்துடும், அப்புறம் நீ பழைய மாப்பிள்ள ஆகிடுவேன். கொஞ்ச நாள் உள்ள பதவி தானம்மா அது. அது அது பொருளாதாரத்தை நோக்கி இருக்கிற காதல் சக்ஸஸ்ங்கிறது என்னோட கணிப்பு. இப்போ உன்னோட கிரிட்டீரியாவும் என்னோட கிரிட்டீரியாவும் ஒன்றா இருக்குது. ஈவன் தோ நம்ம ஃபினான்ஷியலாக 2 பேரும் ஓகே, மாதம் இன்றைக்கி ஒரு மெட்ராஸில் குடும்பம் நடத்துனா குறைந்தபட்சம் ஒரு 2 lakhs வேணுங்கிறது என்னோட கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு குடும்பம் நடத்தணும்னா 2 லட்சம் ரூபாய் வேணும் இருந்தால் சம்பாதிக்கணும். இருந்தால் ஒரு மிடில் கிளாஸுக்கான குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லைனா கஷ்டம்மா. பிரச்சனை பொருளாதாரம் இல்லைனாலே பிரச்சனை வந்துடும். நட்புக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுதுமா பொருளாதாரம் தான்மா. உன் ஃப்ரெண்டு பணக்காரனாக இருந்தால் நீ உனக்கு பணக்காரனாக இருந்தால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற. உன் ஃப்ரெண்டு அதே ஃப்ரெண்டு ஏழையாக போயிட்டா நீ சொல்கிறியா ஃப்ரெண்டுன்னு? அவர்க்கா அப்படின்ட்டு போயிட. என்ன காரணம்? ஃபினான்ஸை வச்சுருக்கு. ஸோ லவ்வுங்கிறது அதுதான். இப்போ இன்றைக்கி இவ்வளோ அட்வான்ஸ் லிவிங் டுகெதர் சொல்கிறேன். இந்த சூழ்நிலை தானே ஆணவ கொலை இங்கே நடக்குது. ஆனர் கில்லிங் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆம்பளை பொம்பளை யாரா வேணும், ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே. நல்லா விளக்கமாக சொல்லுவோம், ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே மர்டர் நடக்குது. வேறு மாற்று ஜாதிங்கிறது ஆனர் கில்லிங், இது ஒரே கம்யூனிட்டி நடக்குது இல்லை. ஸோ அந்த சொசைட்டியில் தானே நம்ம வாழ்கிறோம். அதனால் அந்த காதல்ங்கிறது யூனிவர்சல். பட் மனிதன் யூனிவர்சலுக்கு அப்பாற்பட்டுருக்காங்கிறது என்னோட கருத்து. ஒரு கோழிக்கு இப்போ ஃபினான்ஷியலாகவுமே அவர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மனசு இல்லையா சார்? ஏன்னா அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்களே, பெஞ்சிங்கிறாங்க, லிவிங் ரிலேஷன்ஷிப்பு பிடிக்கலன்னா கழட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏகப்பட்டது இருக்குது. பாய் பெஸ்டி, பிஃபோர் பெஸ்டி, ஆஃப்டர் பெஸ்டி, இப்படி ஏகப்பட்ட பெஸ்டிகள் இருக்குது. இல்லை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தவறாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். காதலிச்சுறது ரொம்ப ஈஸிமா, ரொம்ப சாதாரண விஷயமா. மனிதனுடைய குறைந்தபட்ச உணர்ச்சின்னு நான் சொல்கிறேன் காதல்கிறது. எப்படி ஒரு ரோஜா பூ பார்த்தா அழகாக இருக்குன்னு சொல்கிறோமா, நீ வித்துருக்கு ரோஜா போடலாம், ரோஜா பூ அழகாக இருக்கா, எவ்வளோ நேரத்துக்கு அது அழகாக இருந்துருங்கிறேன். ஆர்டிஃபிஷியல் பூ நான் உங்கள் ஆஃபீஸ் தொடர்ந்து பார்க்குறேன், அப்படியே இருக்குது. இந்த சூரியகாந்தி பூ காஞ்சி போவே இல்லை. ஆனால் உயிருள்ள ரோஜா எவ்வளோ நேரம் அழகாக இருக்குன்னு கேட்குறேன். அதை வாடி போகிற மனநிலை ஏற்றுக்கிற மனநிலை இங்கே இல்லை. லவ்வுங்கிறது ஒரு பாண்டிங் இருக்கணும். அந்த பாண்டிங் பிரிஞ்சாலும் அழகாக பிரிய தெரியணும். யாரோ ஒருத்தவங்க அதில் சீரியஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். ஆணோ பொண்ணோ சீரியஸ் ஆகிட்டால் கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஒரு உலகம் முழுவதும் ஒருத்தர் இறந்த தினத்தை, புனித வேலண்டைன் இறந்த தினத்தை துக்க தினமாக தான் அனுசரிச்சிருக்கணும் நம்ம எல்லாரும். ஆனால் அதை ஒரு காதலர் தினமாக அனுசரித்து அது இன்னைக்கு பெரிய கார்ப்பரேட் ஆகி கார்டு, சாக்லேட்டு, பார்க்கு, பீச்சு இதெல்லாம் பிஸ்னஸ் மயமாகி இன்னைக்கு பெரிய சேல்ஸ். இன்னைக்கு பெரிய சேல்ஸ். இன்னைக்கு ஒயின் ஷாப் கூட பெரிய சேல்ஸாக தான் இருக்கும். பெரிய சேல்ஸ் ஆகுது, இன்னைக்கு வியாபாரமாக மாறுது. அதோட காதல் வர்த்தகமயமாயிட்டுங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.